ஐயையோ, கொன்னுட்டீங்களே பாவிகளா! அந்த படு பாவி அநியாயமா கொன்னுட்டானே. அடே, அங்க அவரை கொன்னு பாடி ஆக்கிட்டு இங்க ஓம் பாடியை டெவலப் பண்றியா நீ? எடுபட்ட பயலே. வாரம்மா, என்ன வாரே. பாரு. வாடா, நியாயமா கொன்னுட்டானே உன் மாப்பிள்ளை. ஐயோ, எனக்கு எதுவுமே தெரியாது. அம்மா அபிநய சரஸ்வதியே, எனக்கு இதுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. என்ன எதுலயும் கோர்த்து விட்டு போயிடாதீங்க. ஏமா, நல்லா தானே ஓடிக்கிட்டு இருக்காரு, அப்புறம் இதுக்கு ஒப்பாரி? அப்பா, அவன் ஓட்டுறதுக்கு நான் ஏன்டா ஒப்பாரி வைக்கிறேன்? வேற என்னத்துக்கு? நாயிடா. நான் நாய்தான், உங்களுக்கு நாய் தான் தாயி. அந்த நாய் இல்ல பேய், அங்க பாரு. இந்த நாயா? இதெல்லாம் இவன் சீண்ட மாட்டானே. நான் மாடியில யோகா பண்ணிட்டு இருந்தேன். இவன் தான் பாலை வச்சா. 1 மணி நேரத்துல நியாயமா சத்து போச்சே. அச்சோ, சாகலிங்க மாட்டா, பாலை குடிச்சு போட்டு தூங்குதுங்க. பாத்தீங்களா, மூச்சு இருக்கு. நான் சொல்லல, மாப்பிள்ள ரொம்ப நல்லவமா. முடிக்குது பாருங்க. அது ஒண்ணுமே இல்லைங்க, ராத்திரி பூரா குழச்சே இருந்ததுங்களா, அதான் கொஞ்சம் ஜிகிரி தந்தா தூது கொடுத்தனுங்க. அதுக்குமா ஜிகிரி தந்தா தூதா அப்படின்னா? தொண்டைக்கு அதமா மிளகு சீரகம் கலந்த பாலுங்க. வெரி குட். நீ நல்லா இருக்கணும். இருட்டுங்க. இவன் இந்த வீட்டுல இருப்பானோ இல்லையோ, நீ இங்கே இரு. அப்பதான் இந்த வீட்டுக்கு பாதுகாப்பு. சரி. எப்படி எல்லாம் மேட்ர ஒர்க் அவுட் ஆகிறான். ஜட்ஜுக்கு முன்னால நம்மள போட்டுருவானோ? யச்சுஷ்மி, ஒரு சின்ன கொஸ்டின். அன்னைக்கு எனக்கு ஜெகரதண்டா கொடுத்ததுக்கு ஒரு காரணம் இருந்துச்சு. இன்னைக்கு நாய்க்கு எதுக்கு ஜெகரதண்டா கொடுத்துருக்கேன்? என் துப்பாக்கி அதுகிட்ட மாட்டிக்கிச்சு, எடுக்க போகும்போது குழச்சது. ஒன்னா கவுத்து மாதிரி அதையும் கவுத்துட்டு. ஓ, சுட்டா தலை எனக்கு. சரிங்க, முதல்ல நீ இவனை சுட்டினா இவன் தலை எனக்கு. வரான். அதுக்குள்ள திரும்பிட்டா. என்னாச்சு? ஏன் அப்படி பூரம் அந்த மாதிரி பறக்க பறக்கணும் ஓடியாருங்க? இதெல்லாம் எங்கேயாச்சும் மறைச்சு வைக்கணும். ஏன், எதுக்கு? அந்த ஃபாரின் பூதம் திரும்பி வந்துச்சு. ஒண்ணு விடாம எல்லாத்தையும் சாப்பிட்டுரும். பாரின் பூதம் வந்துருச்சா? நீ நல்லா பாட கத்துக்கடா குப்புசாமி. என் பேர் குப்புசாமி இல்ல, இளையமான். அது என்னடா அது இளையமான்? கௌரிமான் புள்ளிமான் மாதிரி. இளையராஜா கிட்ட இருந்து இளைய பறிச்சு ரகுமான் கிட்ட இருந்து மானை ஓட்டிக்கிட்டு வந்து ரெண்டையும் சேர்த்து இளையமான்னு வச்சுக்கிட்டேன். ஏ மாப்ள, பேரை மாத்தி பிரயோஜனம் இல்ல. நான் வந்துட்டேன்ல, டியூனை மாத்து. ஏன் சிரிச்ச? நீ பாடினதுல சுதியே சரியில்லை. சுருதியா? யார் நீ? அவர் என் மாப்ள. மாப்பிள்ளையா? அசிஸ்டன்ட் மாப்ள. சமையல்கார சுருதியை பத்தி பேசுறானா? பிடிக்கலன்னு ஒரு வார்த்தை சொல்லி இப்ப அனுப்பிடுறேன் அவனை. பிடிக்கலப்பா அவருக்கு. ஏன் அவன் சிரிச்சது பிடிக்கல. என்னங்கடா இது? சுருதியை பத்தி பேசுற நீ? மியூசிக் பத்தி எங்கிட்டே சொல்றியா? இது தெரியுமா? கிட்டார் புடி. எங்க ஒரு பாட்டு பாடு பார்க்கலாம். மாப்ள, நீ லிஸ்ட்ல வந்துருவ மாப்ள. லிஸ்ட் பத்தி எனக்கு கவலை இல்ல. இப்போ இவன் பாடல, ஜட்ஜ் கிட்ட சொல்லி கெட் அவுட் லிஸ்ட்ல சேர்த்துருவேன். உனக்கு வர போற 7:30 தடுக்க முடியாது. என்னது 7:30? 7:30 கட்டில பாட போறான்னு சொன்னியா? எத்தனை கட்டியாந்த இவனை பாட சொல்லி இல்லன்னா இவன் கேட்டா குடுக்கறதுக்காக வயிற கடிச்சிட்டு இருக்க? லைனை குடுக்கறதுக்கா இல்ல, லைனை புடுங்கிறது. புடுங்கிறதுக்கா? ஒண்ணும் புரியலையே. அது எத? அது இந்தப்பா அந்த டைமர் எடு. டைமர் இதா? எதுக்கு அலாரம் வைக்கிறக்கா? ஏப்பா, உனக்கு தான் அலாரம் நான் இருக்கனே, இது எதுக்கு? 8:30 மணி வரைக்குமா தூங்குவ? காலைல 7 மணிக்கு ஜட்ஜ் டார்ஜிலிங் போறாரு தெரியும்ல? அதுக்கு தானே வண்டி வந்திருக்குனாங்க. அந்த வண்டி கடியில வைக்க தான் டைம் பாம் செட் பண்ணிட்டு இருக்கேன். பாமா, அப்ப சுடுறது மட்டும் உன் பொழப்பு இல்லையா? கொல்றது தான் என் பொழப்பு. எப்படி கொண்டா என்ன? கரெக்ட், நியாயமான பேச்சுப்பா. ஆமா, என்ன ஏதோ ஆபரேஷன் பண்ற மாதிரி கையில உரையெல்லாம் போட்டிருக்க? கைரேகை பத்தியும் இல்ல. தெளிவான ஆளியா நீ. ஏயா, இவ்வளவு நேரம் நான் எடுத்து கொடுத்தேன், ஏறாகப்பட்டிருக்குமே. ஏண்டா, யாரு பாம்பு வச்சாங்கன்னு தெரிய வேண்டாம்? எழுந்திருச்சு வா. அப்ப நீ வைக்க போற மாமு நான் வச்ச மாதிரிதானா? ஐயோ, பேசாம தூங்கி இருக்கலாம், நானே வந்து மாட்டிக்கிட்டனே. 1/2 மணி நேரமா உனக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்குள்ள 1/2 மணி நேரம் என்ன தனியா உனக்கு நான் வண்டி கடியில போறேன், நீ பின்னாடியே வந்து யாராவது வராங்களான்னு பார்த்து சவுண்டு கொடுக்குறேன். சொதப்புன கொன்றுவேன். போப்பா. ஐயோ, யா ஓடியாரா.
இவன் என்ன குரங்க விட மோசமா தவிரா? இதெல்லாம் குரங்கு பார்த்துச்சுன்னா அவமானத்துல சூசைட் பண்ணி தொலைஞ்சிருமே. சரி அளவு நம்ம போய் உளவு பார்ப்போம். बिल्डिंगर पीछे नहीं खींचो वहां से दोहरे जाओ जल्दी करो சார் வேன் கடையில் பாம் செட் பண்ணிட்டு இருக்கான் வேலையை ஆரம்பிச்சிட்டான் பழியை என் மேல போட்டு பாம வைக்கிறானே. ஜட்ஜோட எத்தனை பேர் சீ 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 இங்க இல்லாம போவாங்க. நான் எங்க உச்சா போனேன்? அந்த ஆள் வந்தா என்ன பார்க்கலன்னு சொல்லி யாருக்கிட்ட? அதான் அந்த இளையமான் லூசு. நான் போய் ஒளிஞ்சுக்கிறேன். எங்க போய் ஒளிய போற? அதோ அந்த பஸ்ஸுக்குள்ள ஒளிஞ்சுக்கிறேன். ஐயோ அங்க போய் ஒளிய போது பக்கி. ஐயோ இவ்வளவு உள்ள போயிட்டானே. நீங்க என்ன பண்ற? இவளை நான் தான் அனுப்பி வச்சேன்னு என்னை வந்து வாயில மிதிப்பானே. ஜட்ஜி நாளைக்கு போறாரு இல்லைங்க, அவருக்கு ஆட்டுக்கால் சூப் வேணும்னு சொல்லி கேட்டாங்களாமா. என்ற மாமனுக்கு வைக்க தெரியாதுன்னு இன்னும் அரைச்சிக்கு சொல்லி கொடுக்க சொல்லி தொல்லை பண்றாருங்க. எனக்கு வேற லாடி போட்டுருக்குது, க்ளவுஸ் போட்டா கூட என்ன விட மாட்டேங்கிறாரு. நான் வெளியே ஓடி வந்தனுங்களா, இதை பார்த்தனுங்களா, அடியில் வந்து ஒளிஞ்சனுங்க, உங்ககிட்ட மாட்டிக்கிட்டு இருந்து. நீ கவலைப்படாத, நான் உன்னை காப்பாத்துறேன். சரி. உள்ள இவ்வளவு நேரம் ஆகி என்ன பண்ணுதுங்க? இது யாரு? அடச்சை நீயா? அவ வந்தாளா? எவ? ஏன் உட்பி தாரா வந்துச்சு. வல்ல வந்தாளா வரலையா? வந்துச்சுப்பா. அப்ப எங்க போனா? வந்து இப்படியே நேர போய் அப்படியே போயிருச்சுப்பா. ஏன் இப்படி போய் அப்படி போனா? பாவம், அதுக்கு என்ன கஷ்டமோ அப்படி போய் திரும்பிடுச்சு. நேராவே போலாமே. போகலையே. ஹலோ பேபி. வாட்ரா பாபா. என்ன இன்னும் கத்தவே இல்ல? நான் ஏன் கத்தணும்? உள்ள யாரு இல்லையா? யாருமே இல்லையே. எங்க போயிருப்பான்? நீ யார தேடுற? நான் ஏன் மாப்பிள்ளையே தேடுறம்மா. சரி நம்ம அந்த பக்கம் போய் பாப்போம். மாப்பிள்ள என்னம்மா ரெண்டு பக்கம் நீயே இருக்க? நீ கூட தான் ரெண்டு பக்கமும் இருக்கற. நான் சுத்தி வந்தம்மா. நான் பெரண்டு வந்தயா? டேய் யாரு நான் தனியா பேசிக்கிட்டு இருக்கேன். யாரு? ஓ வழக்கம் போலவா? நீங்களா? ஆமா, அந்த பிள்ளைய தேடி போறப்ப வழியில அந்த ராஸ்கலை பாத்தீங்களா? எந்த ராஸ்கலை? அவன் தான் அந்த அயோக்கிய பையன், முள்ள மாதிரி பையன், முடிச்சு பையன், என் உசுர எடுத்துக்கிட்டு இருக்கானே என் மாப்பிள்ள ராஸ்கோலங்க. நீ உன் மாப்பிளைய தேடிட்டு இருக்க, ஆனா இந்த மாப்பிளை பொண்ணை தேடிக்கிட்டு இருக்கேன். நீங்க எதுக்கு தேடுறீங்க? என் திறமையை காட்டத்தான். அட டேய், எதா இருந்தாலும் காட்டுறதுக்கு நேரம் காலம் இல்லையாடா? எடுபட்ட முள்ள மாதிரி முடிச்சுக்கு பிச்சைக்கார பட பிச்சை. யார திட்டிட்டு இருக்க? அது என் மாப்பிள்ளைய திட்டுறேங்க. பாத்தியா உன் மாமா உன்னை எப்படி எப்படி திட்டுறான்னு? பரவாயில்ல, மாமா தானே. கம்போஸ் பண்ண ஒரு டுயிட் சாங் அவளுக்கு போட்டு காட்டலாம் ட்ரை பண்றேன். எஸ் ஆயிட்டே இருக்கறா. சரி, இன்னைக்கு இல்லனா நாளைக்கு காட்டுங்க. கேக்குறாள இல்லையோ, நீ கேட்டு தான் ஆகணும். என்ன சத்தங்க? ஐயோ ஜட்ஜங்கிள் லாட்டாயிட்டாங்களே. அம்மா என்ன இவ்வளவு நேரம் எங்க இருந்த? உள்ள இருந்த. என்ன பண்ணிக்கிந்த? செட் பண்ணிட்டு. எதை பாம் பண்ணிட்டியா? எந்த கேப்லடா பண்ண? எந்த கேப்ல பண்ணா உனக்கு என்னடா? அயோக்கிய பையில, மொள்ள மாதிரி பையில, முடிச்சவைக்கு பையில. யார் உயிரை யார் எடுக்கிறாங்கன்னு நாளைக்கு பாரு. போமா வா வா. பொருத்திட்டானே. எதுக்கு நம்ம லாங்ல இருந்து நாளைக்கு எப்படி வடிக்குதுன்னு பாப்போம். ஆதவா ஆதவா ஆதவா. ஐயோ எல்லாரும் ஜாகவா. ஆதவா எதுக்கு பதற? 8:30 மணிக்கு தானே வெடிக்க போகுது. எத்தனை மணிங்கிறது முக்கியம் இல்லப்பா, எத்தனை பேருங்கிறதா முக்கியம். வந்து பாருப்பா அந்த கொடுமையான அணிவகுப்ப. வந்து பாரு. அங்க பாரியா, நண்டான் சுண்டானோட குடும்பமே ஏறிக்கிட்டு இருக்கு. இதுக்கெல்லாம் என்னையா பாவம் பண்ணுச்சு? பாத்தியாப்பா, உனக்கே மனசு கேட்காம நீயே அழுகுற. என்னப்பா அழுதுக்கு திடீர்னு சிரிக்கிற? ஜட்ஜ் ஜட்ஜி எனக்கு மட்டும்தான் சந்தோஷப்படுறியா? குடும்பமே ஏறிக்கிட்டு இருக்கியா? அது அவர் தலையெழுத்து. குடும்பத்தோட போகணும். என்னையா ஒரு கொடூரமான விஷயத்த கூலா சொல்லிக்கிட்டு இருக்க? ஏறுங்க. ஐயோ, இது டார்ஜிலிங் வரைக்கும் கொண்டு வந்து வாசிக்க போறியா? ஆமா பின்ன. ஐயோ, இந்த சத்தத்தை கேட்டு எங்க தலையெல்லாம் வெடிச்சு செதற மாதிரி இருக்குமே. நான் எங்க போனாலும் சரி, இதோட தான் என் வாழ்வு சாவு எல்லாமே. போறதுக்கு முன்னால எல்லாம் தெரியும் சொல்லுவாங்க. அங்க இருக்கிற கூட்டத்துக்கே தெரிஞ்சு போச்சு. எங்கே பானர்ஜியை காணோம்? என்ன என்னைய தேடுறாங்க? இதான் இங்க இருக்க பார்த்தா என்னைய கூட சொன்ன பாக்குறாங்க. நடக்காதா, நான் இங்க இல்ல. ஐயோ என்ன நானே போட்டு கொடுத்துட்டேனே. இதோ நான் கூட்டி வந்துடுறேன் பார்த்தா. இங்க பாரு, நான் வர மாட்டேன். நான் வர மாட்டேன். சைலண்டா இருங்க. எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சுல. எங்க மாமாவே உங்களோட கூட்டிட்டு போதானே கூப்பிட்டீங்க. குட் ஐடியா. ஏ பானர்ஜி, நீ எங்களோட வாயே. அப்ப நான் அங்க இருக்கும்போது ஊருக்கு போக கூப்பிடலையா? நீயா தான் கிளப்பி விட்டியா? மசாலா பொடி, மிளகா பொடி எல்லாம் கரெக்டா எடுத்து வச்சு இல்லையான்னு கேட்க தான் கூப்பிட்டாங்க. எடுத்து வச்சியா? வச்சாச்சுமா வச்சாச்சு. இது நான் அங்க இருக்கும்போது சொல்ல வேண்டியதானே, இங்க வந்து தான் கேட்கணுமா? என்ன அம்மா கூப்பிடுறாங்கல்ல, நீ எப்பவும் எங்களோட தானே இருக்க.
வா ஒன்னா போலாம். ஐயா எல்லா இடத்துக்கும் ஒன்னா போகணும்னு ஆசைப்பட்டா எப்படியா முடியும்? அங்க சமையல் செய்ய ஆள் இருப்பாங்க, எடுத்து போட ஆள் வேணும்ல. இருந்தா தானே. நல்லா இருக்கும் சமையல். ஐயோ எல்லாமே நான் செஞ்சா போய்கிட்டு இருக்கேன். ஏற வண்டியில. ஐயா இன்னும் நான் துணிமணியே எடுத்துக்கலையா? ஏற்கனவே எடுத்து வச்சிட்டேனுங்க. அப்ப உள்ள இதுக்குள்ள எடுத்து வச்சலாம் ஓன் துணி இல்லையா? எல்லாம் உங்க துணி தாங்க மாமா. ஏண்டா இவ்வளவு பெரிய பிளான்? ஐயா கொதிக்குது. எது? உள்ள பால் இல்ல, சீ மோர் இல்ல, கொலை சீ ஐயோ ஒலை எல்லாத்தையும் முடிச்சுட்டியா? ஒரு பசு லாரியை பிடிச்சி நான் வந்துடுறியா? நீங்க போங்க ஐயா. ஏய் கொதிக்கிறது அவிக்கிறதெல்லாம் உன் மாப்பிள்ள பாத்துக்குவான். அவன் உன்னோட புத்திசாலி. அதான் தெரியுமே தெரியுமே. நல்லபடியா போயிட்டு வாங்க மாமா. எங்க வர்றது? அட, எங்க அழுகாதீங்க. வர்றது? போலீஸ் இதை விட்டா எனக்கு சான்ஸே இல்ல. சாரி சார், வர வழியில ஒரு ஆக்சிடென்ட். பரவாயில்ல, எனக்கு எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் கரெக்டா பண்ணி கொடுத்துட்டேன். நான் கொஞ்சம் லேட்டா வந்திருந்தாலும் நீங்க போயிருப்பீங்க. இப்ப மட்டும் டேய் நீ ஏன் இங்க நிக்கிற? உள்ள போ. தெய்வமே ஐயோ பஸ்ஸுக்குள்ளார போங்கன்னு சொன்னாருங்க மாமா. நீயும் இவங்களோட போறியா? இப்பவும் நீதானா? முருகா தண்ணி கேன் மறந்துட்டே, கொண்டு வாப்பா. இதோ வந்துடுறேங்க. सिक्योरिटी चेक नाय सर गाड़ी के बराबर चेक करे छो. खाली लिए थोड़ा चेक பண்ணே சார். இவன மாதிரி ஆள் இருக்கனால தான் அங்கங்க வெடிக்குது. சார் யுவர் கான்வாய் இஸ் ரெடி. சேஃப் ஜர்னி சார். தேங்க் யூ. டேய் என்ன? டேய் கமிஷனர் தெரிஞ்சுதாங்க கூப்பிடுறேன் சார். டேய் 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 அப்பா இதுக்கு மேல எங்கடா தனியா கூட்டி போற? ஐயா என் நிலைமை ரொம்ப மோசமா இருக்குங்க. சொல்லவும் முடியல, மெல்லவும் முடியல. மெல்ல வேணாம் சொல்லு. சொல்றேங்க, இந்த விஷயம் நமக்குள்ளேயே இருக்கட்டும். நான் சொன்னேன்னு யார்ட்டையும் சொல்லிடாதீங்க. இங்க முருகா என்னடா இதோ பான ஆரம்பிச்சு நிறுத்திட்ட? நான் சொன்னேன் எப்படியாச்சும் மாத்திருமே. ஐயா ரொம்ப பசிக்குது, ஒரு 10 ரூபா பணம் இருந்தா கொடுங்களா? ஐயோ கையில துப்புறாரு. இதுக்காக ஒரு கமிஷனர் எப்படா கூப்பிடுவ? விடுங்க, ஃபிகரை கூப்பிடுற மாதிரி கூப்பிடுற? மால் தானே நீங்க. இந்தா ஓட்டனா எல்லாரும் நல்லபடியா போய் சேருடும். சாமி கும்பிடுங்க. புறப்படும் போது நல்ல சகுனம். மணி 8 ஆயிடுச்சா? என்ன படிச்சதுக்கு அப்புறம் கை தட்டுறாங்க? ஐயோ படம் முதல் கொண்டு பாம்பு அடிக்கிற படமா போடுறாங்களே. ஏப்பா ஒரு சாமி படம் போட தொலையக்கூடாது ஐயா. சபரிமலைக்கு அப்புறம் சாமி படம் போறதுக்கு பேசாம ஆயா. அட பணியாரத்துக்கு பிறந்த பொண்ணாட கேட்க மாட்டேங்கிறாங்க. எரிவா பச்சவனே வந்து எடுக்கிற அளவுக்கு பண்ணிட்டியே, உன் கருணையே கருணை. ஐயா அம்மா வண்டி நிப்பாடுங்க. ஆறு அடிக்கிறாங்க, வண்டி நிப்பாடுங்க. போலீஸ் ஆபீசர் ஆறு அடிச்சு வண்டியை நிப்பாட சொல்றாரு. டேய் டிவி ஆஃப் பண்ணுங்க. வாங்க. என்ன கமிஷனர், எதுக்கு வண்டி நிறுத்த சொன்னீங்க? எல்லாம் இந்த லூசு பைய பேனர்ஜியால தான். நானா? இவன் மாப்பிள்ள முருகன் நல்ல வேலையா சொல்லிட்டான். வச்சதே அவன் தானங்க. ஏய் மப்ளேசரை வீட்டுல மறந்து வச்சது நீ அவனா? மப்ளேசரா? பின்ன கூடவே இருக்கா? ஞாபகப்படுத்த வேண்டியது நீதானே? அப்ப நீங்க வச்சதை எடுக்க வரலையா? என்ன வச்சது? அது ஏய் நீங்க வா. முருகா ரெடி. ஆமா எதை வச்சது? டேய் எதை வச்சு சொல்லுடா. இல்லங்க நான் மறந்து வச்சதை நீங்க எடுத்துட்டு வரலையான்னு சொன்னேன். அதான் எடுத்துட்டு வந்துட்டேனுங்களே. அட போங்கடா. இந்தாங்க மத்தா. ரொம்ப தேங்க்ஸ் அப்பா. இருக்கட்டும். அங்க ரொம்ப குளிரா. இது இல்லைன்னா ஒரேடியா போய் சேர்ந்திருப்பேன். இப்ப மட்டும் என்ன போகாமையா இருக்க போறோம்? உங்க விசாரணையில நல்லபடியா நடக்கட்டும். ஆல் தி பெஸ்ட் சார். தேங்க் யூ. கிளம்பிட்டாரு. மாமா நல்லபடியா போய் சேருங்க. எல்லாரும் நல்லபடியா சேருங்க. நீ எங்களோட வாயே. ஆமாமா அவனை கூப்பிடுங்க. அவன் வந்தா நம்ம எல்லாரும் துணையா இருக்கும். வாப்பா ஒண்ணா போயிரலாம். ஐயோ அங்கெல்லாம் போட்டபடி அப்படியே கிடக்குது. கிடந்தானே கிடக்காது என்ன? நீ வாப்பா. நீ தான் டார்ஜிலிங் பார்த்தே இல்லையா? வா. டார்ஜிலிங் நான் தனியா போய்க்கிறேன். இங்கெல்லாம் வேற இடமே இல்லை. ஐயோ என் சீட்டை உனக்கு தரேன், நீ வா. எல்லாரும் சொல்லுங்க அப்பதான் கேட்பேன் மாப்பிள்ள. வந்தா நல்லா தானே இருக்கும். வந்தா ஜாலியா இருக்கும். வா. நான் வரலைங்க, என்ன விட்டுருங்க. ஐயா நீங்க டேய், சொல்லுங்க அப்பதான் கேட்பேன். உள்ள போடா. பாத்தியா ஐயா சொல்றாரு. வா சரி. வா ஐயா ஒண்ணா போலாம். ஏய் என்னது பயம் போயிருச்சா? மற்றவங்களோட சேர்ந்து வச்சவனும் ஜாகும் போது நாங்க ஏன் பயப்படணும்? இதுகளுக்கு இது வேலை இல்லை, எல்லாத்துக்கும் மேட்சாவே கைத்தட்டுறோம். இங்க பாரு ராஜா, இப்போ ஒன்றும் கெட்டு போல. கெட்ட கடைசி அவனுக்கு ஒரு சான்ஸ் தர்றேன். எனக்கு நீ என்னத்தைய கொய்யோ முய்யன் கத்தி வண்டியை நிப்பாட்டி அடியில் இருக்க பாம கரட்டி உன் பைக்கில் வச்சுக்கிட்டு ஊரை விட்டே ஓடி. உன் உசூர் மேல ஆசை இருந்தா எனக்கு ஏன் உயிரை பத்தி பின்ன அந்த ஆள் உயிர் தான் முக்கியம். ஏனுங்க டைம் என்ன?
எட்டையாவதுப்பா. எட்டரையா? என்னது இது? திருவிளையாடல் சரஸ்வதி சபதம் படத்துல வர்ற மாதிரி ஒரே பனிமூட்டமா இருக்கு. அப்படின்னா சொர்க்கத்துக்கு வந்திருக்கமா? யார் இதுங்க? நம்ம கூட்டம் தானா? சொர்க்கத்திலையும் ஜோடி மாறாம தெரியுதுங்களே. இது எந்த அம்மா? நம்ம அம்மா. சொர்க்கத்திலையும் மேக்கப் போடியே தெரியுது பாரு. இது யாரு? அட இவன். இங்கேயாச்சும் இவனுக்கு யாராச்சும் சான்ஸ் கொடுங்கயா பாவம். அங்கிள் எப்படி இருக்கீங்க? நான் தான் பொழந்த மணிக்கு கிடக்குறேனே. உங்களை காப்பாத்துறதுக்கு தாப்பா படாத நீங்க பாடுபட்டேன். மயக்கமா இருக்கீங்களா நினைச்சோம், கடைசியில பைத்தியமே ஆயிட்டீங்களா? என்னம்மா உளர்ற? நாங்க ஒண்ணும் உளரல, நீ தான் உளர்ற. ஓகேடி, அட்லீஸ்ட் மயக்கமா தெரிஞ்சது. மயக்கமா? காலையில இருந்து நீங்க மயக்கமா தான் இருக்கீங்க. அப்ப வெடிச்சு சாகலையா? டயர் வெடிச்சு யாராவது சாவாங்களா? டயர் வெடிச்சுச்சா? அப்படின்னா இது சொர்க்கம் இல்லையாடா? இல்ல, டார்ஜிலிங். எழுந்துறீங்க. சரி, பாமி என்னாச்சு? டயரை மாத்தும் போது பாமியம் தூக்கிட்டேன். ஏப்பா? உள்ளதான் நான் இருந்தேன்ல, இருந்து சாதிக்க வேண்டியதுன்னு நிறைய இருக்கு மாமா. அப்ப இனிமேல்லாம் வெடிக்காதுல்ல? எப்ப வெடிக்கும் எப்படி வெடிக்கும்னு யாருக்கும் தெரியாது. வெடிக்க வேண்டிய நேரத்துல கரெக்டா வெடிக்கும். அந்த ஜட்ஜுக்கு டார்ஜிலிங்ல தான் மாமா டமார். ஏயா அம்மா, ஏயா உனக்கு போர் அடிக்காதா? ஐயா எப்ப பார்த்தாலும் குலவரியோட எதையாச்சும் ஒண்ணு பண்ணிக்கிட்டு இருக்கியே. இதுதானே என் தொழில், அதுக்கு தானே வந்திருக்கேன். ஆமா, அது என்ன செல்போனு? கீழே பலகா வயரு? இது ப்ளூடூத்ல ஆக்டிவேட் பண்ற பாம். ப்ளூடூத் அப்படின்னா? என் செல்போன்ல இருந்து 4 பட்டன் அமுத்துனா இந்த பாம் வெடிக்கும். ஐயோ, மறுபடியும் புது கண்டுபிடிப்பா. சரி, இது எங்க வைக்க போற? நீயே ஒரு ஐடியா கொடு. நானா? ஜட்ஜி எங்க இருப்பாரு? யோ, என்னைய உங்க கூட செத்துட்ட? பானர்ஜி. ஆமா, யாரு? தள்ளியா நீ வர குறுக்க. முருகா, இது பிடி. இந்த கிட்டார் எங்கேயாச்சும் ஒளிச்சு வை. அந்த இளையமான் தொல்லை தாங்க முடியல. சரி, அவன் கண்ணுல படக்கூடாது. ஓகே? இத இந்த தண்ணியில எரிஞ்சிட வேண்டியதான். ஏ முருகா, ஐயோ, இது வேற. ஏன்னு உன் செல்போன்ல சிக்னல் வருதா பாருப்பா. இதோ பாக்குறேன். எப்பா சிக்னல் வருதுன்னு சொல்லிடாதப்பா. இதோ இந்த பக்கம் வருது. நான் ஒரு நம்பர் சொல்றேன், போட்டு கொடுப்பா. சரிங்க. 9900197072. பாத்துப்பா, தப்பி தவறி இந்த நம்பர் அமைக்கிறாத. ரிங்க போதுங்க. ஹலோ, யார் பேசுறது? ஏப்பா, இந்த அம்மா இத பேசி முடிச்சது பின்னால நீ ஃபிட் பண்ணி வச்சிருக்க நம்பர் அம்மா வெடிச்சிராது. எதுக்கும் ஒரு 10 அடி தள்ளியே வா. ஏன்? நான் தப்பிக்கணும்ல. தாரா தாரா, என் கிட்டார் பாத்தியா? பாத்தேனே. எங்க? கொல்கட்டால. நான் டார்ஜிலிங் எடுத்து வந்தேனே, அதை கேட்டேன். அது எனக்கு தெரியாதுப்பா. ஏய், அத போடு. அப்பாடா, போட்டப்பா. ஏய், இதுக்குள்ள போட. இதுலயா? எப்படியே என்னை விட்டு போய் தொலைஞ்சா சரி போ. எவ்வளவு ரிஸ்க் எடுக்கிறா. என்ன ஸ்டைலா உட்காந்து வேடிக்கை பார்க்கறான் பாரு. கூட இருந்தவன் திடீர்னு இவ்வளவு பெரிய கல் எடுத்து கட்டுறானே. ஏன் எதுக்குன்னு கேட்கிறானா? எதுக்கு கேட்கணும்? கேட்டுச்சா? எஸ். அதை எப்படா என் மைண்ட்ல நினைக்கிற மட்டும் உனக்கு வெளியில கேக்குது? சரி, கல் எது கட்டுற அதை சொல்லு. தண்ணியில குடிச்சதுக்கு அப்புறமா மனசு மாறி நீச்சல் அடிச்சு பொழைச்சிட கூடாது பாரு, அதுக்காக கல்ல கட்டிட்டு இருக்கிற. இதெல்லாம் சின்ன குழந்தைக்கு கூட தெரியும். குளவழிக்கு அஞ்சாதவன் தானே. நான் ஜாகிரதை பெருசா தமிழ்ல பேசுறீங்களே. யார் யாரு? யாரு தமிழ்ல பேசுறது? நான் என்ன பண்ணே? நீங்க தமிழா? ஆமா. உங்களுக்கு 100 ஆயுசுனே. மூஞ்சி 100 ஆயுசு இருந்தா நான் ஏன் இந்த எட்ஜில் வந்து நிக்கிறேன்? ஆமா, அப்ப உனக்கு என்ன வேணும்? எனக்கு இந்த அவுராபட்டி எங்க இருக்குன்னு தெரியணும்னே. ஆஹா, நம்ம ஆரம்பிச்ச மாதிரியே ஆரம்பிக்கிறானே. ஆமா, அது எது கேட்கிற நீ? மாப்பிள்ள அங்க வர சொன்னா வீணா என்னை குலகாரன் ஆக்கிறான். போயிரு. சூடா இருக்கீங்க, ஒரு கப் டீ சாப்பிடலாம். ஐயோ, இது அப்படியே இருக்கு. யோ, எனக்கு டீ சாப்பிட்ற பழக்கம்ல, போயா முதல்ல. இந்த ஜிகிர்தண்டா தூது அடிக்கிறேன். அவன் ஒருத்தன் படுத்துற பாடு பத்தாது, மேற்கொண்டு நீ வேறயா? ராஸ்கல், என்ன கயிறு அவுக்குறான்? ஆஹா, பயந்துட்டாயா? இத ஒன்ன வச்சு இவனை கதற விடுறேன். டேய், அவுக்கறா டேய். டேய், இங்க வந்து. நீ முடிச்சவதானே முடிவு நான் மாத்திரமா இல்ல. சூசைடாடா. ஏன் இந்த அவசர முடிவு? ஓண்ட கொஞ்சம் கொஞ்சமா சாருக்கு ஒரே ஏரியா போய் தொலைச்சலாம்டா. அட கூல் டவுன். என்ன கூல் டவுன்? ஆமா,
அந்த பொண்ணு மாதவன் சொல்லி என்ன பார்த்து கண்ணடிச்சிங்க, அதுக்கு என்ன அர்த்தம்? நான் மாதவன் இல்லன்னு அர்த்தம். பின்ன எப்படி கரெக்டா அந்த பையனோட போட்டோ காட்டி மாதவன் சொன்ன நீங்க? அடாத பாட்டி போட்டோ வச்சுட்டு ஓன்னு ஒப்பாரி வச்சுட்டு இருந்தது அவர்னால நான் ஏன்னு கேட்டேன். ஓடி போன பையனை மாதவன் நினைச்சு அழுகிறேன் அப்படின்னு அந்த பையனை காட்டுச்சு. அப்பன்னு பார்த்து ஜட்ஜு உள்ள வர அந்த போட்டோ படக்கு என் கையில கொடுத்து போய் ஒளிச்சுடான்னு சொல்லிச்சு. நான் கொண்டு போய் அந்த மாடியில ஒளிச்சு வச்சேன். அந்த தாராவை சாவடிக்கு தள்ள போகும்போது கரெக்டா திரும்பி பார்த்துட்டாளா, அந்த போட்டோவை காட்டி நான் தான் மாதவன் சொல்லி சமாளிச்சிட்டேன். முருகா, இந்த முருகா முருகான்னு என்னை பயமுறுத்தி அந்த ஜட்ஜ போட்டு தரேன்னு சொன்னீங்களே, இது வரைக்கும் போட்டியா? சரி விடு, இன்னைக்கு போட்டுறேன். சத்தியமா? சத்தியமா. பிராமிசா? ரெண்டு ஒண்ணுதான்டா எருமை. டேய், நீ மட்டும் அவனை நீங்க போடுற, அவனை நான் போடுறேன்டா. ஆமா. சரி வாஷ்டம். ஆமா, அந்தால எதுக்கே நான் போடணும்? ஐயோ, இவன்ட்ட பேசி பேசி என் மூளை இவனுக்கு ஃப்ரெண்ட் ஆயிருச்சு. ஏப்பா ஒரு பேச்சுக்கு சொன்னப்பா, கோர்த்து விட்டு போயிடாத யார்ட்டையும். சச்சா நான் சொல்ல மாட்டேன், ஆனா பூரா ரெக்கார்ட் ஆயிடுச்சு. எங்க? அது என்னடா மனுஷால் நிக்கிற மாதிரியே நிக்குது? அது என் சுயகத்தோட பேலன்ஸ்ல நிக்குது. டேய், நீ ஒவ்வொரு விஷயத்தையும் ஒரு டார்கெட்டோட பண்ணிக்கிட்டு இருக்கடா. என்னடா நான் தற்கொலை பண்ண டைட் பண்ணிட்டு இருக்கேன்ல. டைட் பண்றியா? அப்ப இவ்வளவு நேரம் நீ கயிறை அவுக்கலையா? எதுக்கு அவுக்குறோம்? கயிறு லூஸ் ஆகி நீ நீச்சல் அடிச்சு தப்பிச்சு வந்துட்டீனா அதான் டைட் பண்ணிட்டு இருந்தேன். டேய் டேய் டேய், இந்தாடா, உனக்கு மனசாட்சி இருக்கா இல்லையாடா? இருக்கா இல்லையா? என்ன தட்டுது? டேய், இந்த வேளை எப்படா பார்த்த? கல்ல கட்டும் போது காலையும் கட்டிட்டேன்ல. சீக்கிரம். இருந்தா பொளிக்க மாட்டேன் போல் இருக்கே. எங்க ஆள காணாமே? டேய், என்ன பண்ற? டேய், ஏன்டா தூக்குற? பயமா இருக்குடா. ஐயம்மா, ரொம்ப லாங்கா இருக்கு பாக்க. அப்படியா? போடா. दीदी आशुन, दादा आशुन, मजा देखुन, पैसा फकुन, दीदी आशुन, पारगो पारगो वैद्य पसिकाग उन्नाल तलगिल तोंगरार इदु मायमिल्ले मंत्रमिल्ले वागा वागा पारगो पारगो कासु पारगो. பாத்து படிக்கட் ஸ்லோவா. அம்மா, என்ன மூமெண்ட் அங்கிள் இது? இல்லம்மா, வலிக்கி விழுந்துட்டேன். ஓ, பயங்கர சில்றையோ? யோ, இதுக்கு அப்படியே தெரியும்? அது எப்படி பொறுக்காருன்னு உங்களுக்கு தெரியுங்களா? யோ இல்லங்க மாமா, நான் போன்ல படம் பிடிச்சது காமிச்சா நல்லா ரசிப்பாங்கன்னு நினைச்சேன். அது ஐயோ ஐயோ, அதுல இருக்க எல்லா விஷயமும் தெரிஞ்சிரு பாத்தியா? போய் வாங்கியா? நீ என்ன சொன்னாலும் கேக்குறியா? முருகன் மேல சத்தியமா? ரெண்டு முருகன் மேலயும் சத்தியமாயா? ஐயோ அதை பாக்காதீங்க, என்ற மாமா குளிக்கும் போது எடுத்ததுங்க. அம்மன மார்க்கன்னு சொல்லு. ஐயோ அது அம்மன குண்டியா இருந்தாருங்க. நான் பாக்குறேன். யோ, ஒரு ஆம்பளை முன்ன பண்ண பார்த்தது இல்லையா? ஆம்பளை குளிச்சு பாத்திருக்கேன், ஆனா நீ குளிச்சு அதே பாத்திருக்கியா? இதுல பாக்குற. ஓரமாவா லைவா காட்டுறேன். வேணா வேணா, அப்புறம் எனக்கு தூக்கம் வராது, மியூசிக்கும் வராது. ஆமா, நீ மியூசிக் போட்டாலும் ஒரே நல்ல பெரிய ஆரி ஜெயராஜ் ஆயிருவ. போடா. டேய் மாப்ள, சாப்பிட்டது போ, நிப்பாட்டா, வயிறு வலிக்க போகுது. ஏய், இருப்பு. என்னம்மா? அம்மா அம்மா, இப்ப எதுக்குமா நீங்க என்ன அடிச்சுக்கிறீங்க? அவனை மாப்பிள்ளைன்னு கூப்பிட்டதுக்கு. அம்மா, தங்கச்சியை கட்ட போறோம்னா எங்க ஊர்ல மாப்பிள்ளை தாமா கூப்பிடுவாங்க. அவ ஏன்னா உன் தங்கச்சியை கட்டிக்க போறா? வேற யாரு? அதோ என் பேத்தியை கட்டிக்க போறா. அப்ப எல்லாம் பிளான் பண்ணி பண்றீங்க அம்மா. என்ன இருந்தாலும் மாமாவை நீங்க அடிச்சிருக்க கூடாது. ஆகா, இது எதுக்கு? அவர் மட்டும் இல்லன்னா நான் இந்த வீட்டுக்குள்ளே வந்திருக்க முடியாதுல்ல. ஏன் பானர்ஜி, 10 வருஷமா நீ எங்களுக்கு தெரியும், அப்பெல்லாம் விட்டுட்டு கல்கத்தாவுக்கு தான் கூட்டு வந்திருக்கிய, ஏன் அப்படி? அவர் தான் சொன்னாரு, என்னன்னு? உங்க அப்பாவோட கோவம் கொஞ்சமாவது குறைஞ்சதாப்பா நாங்க கூட்டிட்டு போக முடியும்னு சொன்னீங்களே. சொல்லல? இன்ஃபேக்ட் என்ன இந்த குடும்பத்துல சேர்க்கறதுக்காக தன்னையே தாழ்த்திக்கிட்டு ஒரு வேலைக்காரனா இங்க வந்து சேர்ந்திருக்காரு. இத்தனை வருஷம் ஆகி ஒன்னு ஆளையேன்னு மனசு கஷ்டப்பட்டு மாமா ரொம்ப ஃபீல் பண்றாரு. சாரி பானர்ஜி, எங்களை மன்னிச்சிரு. வெரி குட். எதுக்கு இதெல்லாம் பண்றான்? நீங்க ஒரு தத்தியா இருக்கீங்கன்னு நினைச்சோம், ஆனா இப்படி ஒரு புத்திசாலியா இருப்பீங்கன்னு நினைச்சே பார்க்கல. ரொம்ப நன்றிங்க. அது சரி அங்கிள், இன்னைக்கு மட்டும் உங்க தமிழ் வேற மாதிரி இருக்கு. அது எப்படி? சிறுசுகிட்ட சிக்கிட்டான். உன் வயசுல கத்துக்கிட்ட தமிழ் இதாமா, அது நடுல மாமா ஊர்ல கத்துக்கிட்ட தமிழ் நடுலே விட்டுற வேண்டியதானே? ஹே, வெரி குட். ஒன் மினிட். ஒரு முக்கியமான விஷயம். இவன் தான் மாதவன்னு நமக்கு மட்டும் தெரியணும். அந்த இளையமானுக்கோ என் மகனுக்கோ தெரிஞ்சது கொன்னுடுவீங்க. கரெக்ட். அதான் தெரியுமே. போங்க. சூ. டேய், யாரப்பா? உன்னத்தாண்டா
உன்னை எல்லாரும் இங்கே புத்திசாலின்னு தப்பாக நினச்சிட்டு இருக்காங்க. அதை அப்படியே மெயின்டைன் பண்ணு. என்ன சரிங்க ஜமா. எச்ச பிளேட்லாம் காயுதோ எடுத்து வை. இந்த இப்ப எடுத்து என்ன எகத்தாளம். டேய் பானர்ஜி இந்த வந்துட்டுங்கய்யா. ஐயோ ரவுண்டு கட்டி அடிக்கிறாங்களே.